லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இதை ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். The book of Leviticus chapter 19 and the verse 10 says, it is a sum with your grape crop. Do not strip away last bunch of the grapes from vines, and do not pick up the grapes that fall to the ground. Leave them for the poor and foreigners living among you. I am the Lord your God. I am the Lord your God. வேதம் சொல்லியிருக்கிறது, உன் திராட்சை தோட்டத்திலே. அந்த நாட்கள்ல தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை உண்டு செய்து அதிலே அவர்களுக்கு வேண்டிய கனிகளையும் அதிலே அவர்களுக்கு வேண்டிய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள அங்கு திராட்சை தோட்டத்தை நாம் பார்க்கிறோம் வேதாகம காலத்திலே. இன்றைக்கு விவசாயம் அதை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் இன்னைக்கு திராட்சை பயிரிடுவதில்லை. ஒரு சில குறிப்பிட்ட இடத்திலே திராட்சை இன்றைக்கு பயிர் செய்யப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல விவசாயம் செய்யும் போது பின் அறுப்பை அறுக்காமலும். வேதத்தின் படி செய்யக்கூடிய விவசாயம் ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் கனியை நீங்க ஆண்டவருக்கு என்று நீங்கள் செலுத்தி விட்டு அதிலே உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பின் அறுப்பிலே எடுத்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளும்படி சொல்லுகிறது. அதற்கு பிற்பாடு வரக்கூடிய அந்த கனிகளை கர்த்தர் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அதிலே அவர்கள் ஜீவிக்கும்படி வேதம் சொல்லி இருக்கிறது. அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் பரதேசிகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்கே சொல்லப்படுகிறது, ஐ ஆம் த லார்ட் யுவர் காட். இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எளியவர்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம உதவிகரமாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவைகளிலே கர்த்தர் எந்த அளவுக்கு நமக்கு ஆதரவாக இருக்கிறார், எந்த அளவுக்கு தேவன் நமக்கு உதவியாக இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த உடல் உழைப்பில் கொடுத்த அந்த நன்மையில நாம் இல்லாதவர்களுக்கும் நாம் உதவி செய்யும்படி இந்த வேதம் சொல்லியிருக்கிறது. அதுதாங்க உண்மையான ஆராதனை. நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது நமக்காக மட்டும் ஆண்டவர் நம்மிடத்தில் பதிலை கொடுக்கவில்லை. நம்மை சுற்றியுள்ள தேவன் நமக்கு திராணி கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார் என்றால் நம்மை சுற்றியுள்ள திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நாம் உதவியாய் இருக்கும்படி தேவன் நமக்கு அனுக்கிரகங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ள சுதந்திரமான விவசாய பாகமும் சரி, சுதந்திரமான நம்முடைய வருமானமும் சரி, நமக்கு மட்டும் இல்லாதபடி ஏழை எளியோர்களுக்கும் திக்கற்றோருக்கும் உதவி செய்ய நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கரங்களை நாம் திறந்து இல்லாதோருக்கு உதவி செய்வோம். கர்த்தர் உங்களுக்கு நீடித்த ஆயுளோடும் நல்ல விளைச்சலோடு பெருக பண்ணுவார் என்று இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த மனுஷ சத்தமாய் இல்லப்பா, தேவ சத்தமாய் அநேகருக்கு இதை ஆண்டவரே இதை அனுகூலமாக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஜீவனை, உம்முடைய சுதந்திரத்தை, உம்முடைய மேன்மையை, ஆசீர்வாதத்தை தொண்டு நீர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளாதபடி இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுத்து வாழ உதவி செய்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.